எதுக்காக என் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க? முதல்ல எந்திரிங்க. இத பாரு முத்தழகி, நீ எம்டின்னு சும்மா இருக்க கூடாது. சின்சியரா வர்க் பண்ணணும். முதல்ல எந்திரிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் எதுக்காக என் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? எப்படி இந்த கார்மெண்ட்ஸ 3 வருஷத்துக்குள்ள பப்ளிக் லிமிட்டடா மாத்தணும். ஏன் 3 பேர் இங்க இருக்கீங்க? நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனி தான் தி பெஸ்ட்ங்கற பேர் வாங்கணும். என்ன சார், நான் சொன்னது கரெக்ட் தானே? இந்த உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? காலையில ஏஞ்ச உடனே எனக்கு என்ன கெடுதல் பண்ணனும் யோசிச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல எந்திரிங்க இங்க இருந்து. என்ன நீங்க இங்க பாருங்க. ஒரு வேலையில இறங்க கூடாது. இறங்கிட்டேன்னா கடைசி வரைக்கும் பார்க்கணும். நான் சொல்றது கேளுங்க. சார் சொன்னதை கேட்டீங்க. சொன்ன பதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் மரியாதை கெடுத்து முதல்ல எந்திரிங்க நீ. நான் இங்க இப்ப நீங்க ஏத்திக்க போறீங்களா இல்லையா? இந்த கம்பெனி தனியா இத பாருங்க. அப்புறம் மரியாதை கெடுத்து போறீங்க. ஏத்திக்க போறீங்களா இல்லையா? கூடாது. நான் இருக்கேனோ இல்லையோ இந்த கம்பெனி நல்லபடியா இருக்கே. என்ன இது? முதல்ல எந்திரிங்க நீ. எந்திரிங்க. எந்திரிங்க. செல்லம்மா. ஏய். சத்தம் போடாத. தொலைச்சு. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஏதாவது ஆர்டர் கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஃபாரின் கம்பெனியோட டை அப் வச்சு என் கூட சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? செல்லம்மா, நான் உனக்கு முன்னாடி பிறந்தவன். இங்க பாருங்க, இது ஆபீஸ். பர்சனல் விஷயம் இங்க ஒண்ணு தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா வீட்டுக்கு வாங்க, பேசலாம். அடடடடடா, ரொம்ப நல்லா பேசுற செல்லம்மா. நாங்க இங்க வரப்போற விஷயம், முத்தழகிய எம்டி ஆக்க போற விஷயமும் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. யாரோ வீட்ல எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி நல்ல அழகா பேச. யாரோ எழுதி கொடுத்து இங்க வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லை. ஏன்னா நான் தமிழச்சு. உங்களை மாதிரி கிளிப்புள்ள இல்ல, தங்க கூண்டல இருந்துகிட்டு நாள் முழுக்க கத்திட்டு இருக்குது. செல்லம்மா, முதல்ல இடத்த காலி பண்ணு. இது நான் உட்கார வேண்டிய சீட். எனக்கு இதுல உரிமை இருக்கு. அண்ணே, இந்த பட்டம் பதவி அரியணை இதெல்லாம் கேட்டு கிடைக்கிறது. உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த சீட் தன்னால உங்களுக்கு வரும். இது ஒண்ணு அவள் புரியல, கேட்டா பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. இது என்னுடைய உழைப்பு. குடும்பத்தை பார்க்காம வெளி உலகத்தை தெரியாம 24 மணி நேரமா நான் உழைப்பா உழைச்சிருக்கேன் இந்த கார்மெண்ட்ஸ்க்காக. அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த சீட்டு. ஓஹோ, என்ன 3 பேர் வந்து மிரட்டினா நான் சீட்டை விட்டு ஓடி போயிடுவேனா? நீங்க முதல்ல 3 பேர் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. இல்ல நான் அவமானப்பட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். நாங்க அவமானம் பண்ணுமா? நீ தான் அந்த சீட்ல உட்காந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. வாய்க்கு வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க. நாங்க பக்காவா இந்த கம்பெனிக்கு நாங்க தான் ஓனர் என்ற டாக்குமெண்டோட வந்திருக்கோம். இந்த சீட்ல உட்கார வேண்டியவ என் பொண்டாட்டி முத்தழகி. முதல்ல நீ வெளியே போ. பொண்டாட்டியா? ஓஹோ, முத்தழகி இப்ப உங்க பொண்டாட்டி ஆயிட்டாங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி கோர்ட் வாசல்ல நின்னு என்னென்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு உங்க பக்கத்துல நிக்கிறவங்க அன்னைக்கு கோர்ட் வாசல்ல ஏன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அது மறந்து போச்சா நீ? இது பாருங்க, சேரக்கூடாதவங்களா இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. உங்களை யாரு இயக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்னேகா தானே? ஏன் அவ வரல? ஏன் உங்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருக்கா? அவமானப்படக்கூடாதுன்னு பயந்துட்டாளா? இந்த பாருங்க, முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்க. நாங்க அவமானப்பட போறோமா? நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஒன்னை இங்க இருந்து விரட்டாம நாங்க போக மாட்டோம். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம். உங்க குடும்பம் என்ன வேணாலும் பண்ணணும். இந்த 1 மாசத்துல நல்லா பாத்துட்டேன். என் புருஷனை கத்தியால குத்துனவர் தானே, என்ன பேச போறீங்க? அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காத. இவ்வளவு நாள் அந்த கத்தி குத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்ற கேட்டுக்க, வடமலையை கொல்றதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். வடமலையை கொல்றதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன்.
என்னங்க மறுபடியும் கோவத்துல எதையாவது உளறி மாட்டிக்காதீங்க. சும்மா ரெடி. ஆமா, நான் செய்யாத குத்தத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஜெயிலுக்கு போயிருக்கேன். என் பொண்ணு கிட்ட இல்லாதது பொல்லாதையும் சொல்லி அவளை சாகடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் இழக்க கூடாதோ எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமே நான் யாருக்கு பயப்படணும்? ஆமா, நான் தான் பண்ணேன். என்னடி பண்ணுவேன்? என் பொண்ணை கொன்னுட்டியே. திரும்ப திரும்ப நான் ரத்னாவை கொலை பண்ணேன்னு சொல்லாதீங்க. அவ கோலத்தனமா சூசைட் பண்ணிட்டா. அதுக்கு நான் பொறுப்பா? நீங்க செஞ்ச பாவம் எனக்கு செஞ்ச துரோகம். அது அந்த பொண்ணு மனசை பாதிச்சிருச்சு. அதனாலதான் அவ செத்து போயிட்டா. உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு மத்தவங்க மேல பழிய போடாதீங்க. நாங்க பழிய போடுறோமா? ஏண்டி இப்படி பேசுற? எங்க பொண்ணை இழந்துட்டு நாங்க தவிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? நான் பட்ட வேதனைய நீயும் படணும். அதுக்கு முதல் படிதான் இது. சச்சே, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன சென்டிமெண்ட் படமா எடுக்கிறோம்? முத்தழகி, அவங்களை இழுத்து போட்டு நீ அந்த சேர்ல உட்காரு. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன். வேண்டாண்ணே, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க அவமானப்படுறதுக்கு தான். தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. நீங்க போயிடுங்க. நீங்க போங்க அண்ணே. முத்தழகி, இவ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பா. கெஞ்சினா மிஞ்சுவா, மிஞ்சினா கெஞ்சுவா. இழுத்து தூக்கி வெளியே போடு. வேண்டாண்ணே. செல்லம்மா, மரியாதையா ஏஞ்சி வெளியே வா. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மனு எழுதி கொடு. அத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல முறையா வச்சு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். ஏஞ்சி வா. என்னது என்னது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் இந்த கம்பெனி டைரக்டர். நான் இல்லாம நீங்க மீட்டிங் போடுவீங்க? என்ன வெளியே போ சொல்றதுக்கு ஏகேக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. மதுவிதாக்கு எந்த உரிமையும் இல்ல. நீங்க சும்மா அந்த பொம்பளை பேச்சு கேட்டுட்டு ஆடாதீங்க. ஐய, ஒரே பேச்சு வார்த்தையே போயிட்டு இருக்கு. போர் அடிக்குது. உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் பேசுறேன். செல்லம்மா, ஏகே தான் என்னை அமிச்சி உன்னை வெளியே போ சொன்னாரு. அப்படியா? அப்ப சரி, நான் ஏகே கிட்ட பேசுறேன். பேசுக. என்ன போன் எடுக்கலையா? அதுக்கு தான் நான் சொல்றேன். ஏகே கிட்ட பேசணும்னா வீட்ல போய் பேசிக்க, இல்ல வெளியில போய் பேசு. முதல்ல இடத்தை காலி பண்ணு. முடியாது. முடியாதா? நான் இங்க தான் உட்காருவேன். இது என்னுடைய சீட். எனக்கு இந்த ஆபீஸ்ல எல்லா உரிமையும் இருக்கு, பங்கு இருக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க தான் இருப்பேன். போக மாட்டீங்களா? போக மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர சொல்லுங்க. அண்ணா, அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க ரொம்ப நேரமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இழுத்துட்டு வெளியே போங்க. என்ன விளையாடுறீங்களா? என்னன்னு அது? என்ன இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க? கேட்காம இழுத்துட்டு விடுங்க. இப்ப என்ன? நான் போனேன்ல, நான் போறேன். ஆனா உங்களுக்காக பயந்து நான் போனேன். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நான் எடுப்பேன். அப்ப நான் பேசுறேன். ஆனா திரும்பி வருவேன், இதே சீட்ல உட்காருவேன். நில்லு. முத்தழகி, உட்கார். என் பொண்டாட்டி இந்த நாக்காளியில உட்கார்றத பாத்துட்டு போ. பாத்தீங்களே, சந்தோஷமா போங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நான் திரும்பி வருவேன். ஏன் சீட்ல நான் உட்காருவேன். என்ன வேடிக்கை? இழுத்துட்டு போங்க. நீங்க வேணா பாருங்க. நான் திரும்பி வந்து இந்த சீட்ல உட்காருவேன். விடுங்க. எனக்கு தெரிய போறது.
கையெடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். செல்லம்மா, ஹாய். என்ன கிளம்பிட்டீங்க? ஓ, அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் தான் லேட்டா வந்துட்டேனோ. ச்சே, நீங்க அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்ப நீ அசிங்கப்படுறது பார்க்க போறியா? அப்பா, எவ்வளவு கோவம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கோவத்திலயும் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆனா எப்படிப்பா எவ்வளவு அடி வாங்கினாலும் தாங்கிக்கிறீங்க? இவ்வளவு அடி தாங்கிக்கிறது திருப்பி அடிக்க தெரியாம இல்ல, ஒண்ணுக்கு 10 திருப்பி கொடுக்கறதுக்கு. போயிட்டு வாங்க. இன்று போய் நாளை வாங்கன்னு சொன்னேன். ஆனா அவ்வளவு ஈஸியா நாளைக்கு உள்ள வந்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு செக்யூரிட்டி தான், நாளைக்கு 4 செக்யூரிட்டிஸ். மிலிட்டரியை நீ கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த ஆபீஸ்க்குள்ள நான் வரது உன்னால தடுக்க முடியாது. ஆனா இதே ஆபீஸ் வாசல்ல 4 பேரை வச்சு உன்னை அவமானப்படுத்தல, அப்ப என்ன நினைக்க? குட் மார்னிங் அவினாஷ். குட் மார்னிங் செல்லம்மா. என்ன ஆபீஸ்க்கு போலியா? இங்க வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல, நீங்க சொன்னதை வச்சு ஆபீஸ்க்கு போனேன். அங்க ரொம்ப அவமானப்பட்டேன். அவமானப்பட்டீங்களா? என்னாச்சு? ஏன் சேர்ல என் அண்ணி முத்தழகி உட்கார்ந்துருக்காங்க. வாட் நான்சென்ஸ். உங்க சேர்ல அவங்க எப்படி உட்கார முடியும்? அதான் எனக்கு எதுவுமே புரியல. அவங்க தான் எம்டில வேற ஏகே சொல்லிருக்காரா? அதை ஏகேனால எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த கம்பெனில ஈக்குவல் பார்ட்னர் தானே? ஆமா. பின்ன எனக்கு அங்கே ஆண்டிய பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. அவங்க வேற என்ன வெளியே போன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இதுக்கு ஏகே எப்படி சம்மதிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவர் பார்க்கணும்னு பார்த்தா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. போன் பண்ணா போன் எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன? ஏகேவை நீங்க பார்க்கணும். ஆமா. உங்க சீட்ல நீங்க உட்காரணும். கண்டிப்பா. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். போலீஸா? மறுபடியும் என் அண்ணி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனு என் குடும்பத்தோட என்னால முடியாது அவினாஷ். இத பாருங்க, நீங்க சென்டிமெண்ட்ல யோசிக்கிறீங்க. நம்ம யார் மேலயும் தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்ல. நம்ம போலீஸோட அங்க போறோம், உங்க சீட்ல நீங்க உட்கார போறீங்க, அவ்வளவுதான். இருங்க, நான் ஆபீஸ்க்கு போலீஸ கூட்டிட்டு போறதுனால ஏகே மேல கோச்சிக்க மாட்டாரா? என்ன பேசுறீங்க செல்லம்மா? ஏகே உங்களுக்கு பண்ணது பெரிய துரோகம். உங்க சீட்ல எப்படி உங்க அணியை உட்கார வைக்க முடியும்? அவர் நல்லவரா இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ண போகும்போது உங்களை சந்திச்சிருக்கணும், இல்ல போன்லயாவது உங்ககிட்ட பேசியிருக்கணும். அவர் அது செய்யலையே. So we don't have options செல்லம்மா. நீங்க எதுக்காகவும் உங்க இடத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம போலீஸோட அங்க போறோம். என்ன, போலாமா? சரி. குட். போறோம். ஹலோ, தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன். சார் வணக்கம், நான் லாயர் அவினாஷ் பேசுறேன். சார் வாங்க. உங்க எம்டியை பார்க்கணும்.
கொஞ்சம் இருங்க சார். மேடம் உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு மேடம். செல்லம்மா கூட்டு வந்திருக்காளா? ஆமா மேடம், அவங்களும் வந்திருக்காங்க. 2 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். பா நினைச்சேன் அந்த செல்லமா இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டா அதே மாதிரியே பண்ணிட்டா. அக்கா நீங்க தளர விட்டுறாதீங்க மனச, தைரியமா இருக்கணும். என்னதான் அவங்க கேட்டாலும் இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்டி, நீங்க தான் எம்டி அப்படின்னு அடிச்சு சொல்லணும். ஓகே? நான் இப்போ உன்கிட்ட கேட்டேனா என்ன தோணத்தோணான்னு பேசிட்டு இருக்கேன். பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். ஐயே என்ன இது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நாம இப்ப ஒன்னா கூட்டணி அமைச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல பர்சனல் தகராற கொண்டு வராதீங்க. இத பாருங்க, நமக்கு பொது எதிரி செல்லம்மா, அவளை ஒழிச்சு கட்டணும். நீங்க யாரும் எதுவும் பேச வேணாம். போலீஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்காங்களா? முத்தழகி, ஃபைல் ரெடியா இருக்கா? இதோ எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இதோ இதுதான். நீ முத்தழகியா? என்ன தானே கேட்டாரு, குடு. அவங்கள உள்ள வர சொல்லு. சொல்லுங்க மேடம். வந்திருக்கிறவங்கள உள்ள அனுப்பு. ஓகே மேடம். சார் நீங்க உள்ள போலாம். Thank you. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நான் ஒன்றும் இங்கே உட்காரத்துக்காக வரல சார். இவங்க உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அத்துமீறி ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சி இவங்க எம்டி பதவியை பறிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க.